ஹாய் வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். இன்னைக்கு நாம ஒரு செம்ம நான்வெஜ் டிஷ் செய்ய போறோம். என்ன தெரியுமா? டக்கரி. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாத்தையும் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது மாதிரி நல்ல மைய பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் மாதிரி தான். ஒரு 5 மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு 2 டீஸ்பூன் தேங்காய், ஒரு 2.5 டீஸ்பூன் மல்லித்தூள். இது மல்லித்தூள்னால் வெறும் மல்லித்தூள் கிடையாதுங்க. மல்லி, சோம்பு, சீரகம், மிளகு, கருவேப்பிலை இந்த 5ஐயும் நல்லா வறுத்து பொடி பண்ணி அரைச்சி வச்சுக்குவேன். நான்வெஜ்ஜு இல்லை இந்த மாதிரி சப்ஜி எதுக்குனாலுமே இந்த பொடி தான் நான் யூஸ் பண்ணுவேங்க. இது எப்படி செய்கிறதுன்னு நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும், எல்லா குழம்புக்கும் நல்லாயிருக்கும், யூஸ் பண்ணலாம். எப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த 3ஐயும் நல்லா மைய பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன துண்டு பட்டை, பிரியாணி இலை, சோம்பு, சீரகம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, வெங்காயம், அவ்வளோதான். இப்போது அடுப்பில் குக்கர் வச்சாச்சு. இது குக்கரில் தான் செய்யணும், ஏன்னா இது நிறைய விசில் விடணும், நல்லா வேகணும். இதில் சுத்தமான செக்கு நல்லெண்ணெயில் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். நான் ஸ்பூன்லலாம் ஊற்ற மாட்டேங்க, கணக்கு குத்து மதிப்பாக தெரியும், யூஸ் பண்ணி பழகிருச்சு. இது ஒரு 3 டீஸ்பூன் இருக்கும். எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, ஆவி வருது. இப்போ இதில் ஒரு சின்ன துண்டு பட்டை, பிரியாணி இலை, கொஞ்சம் சோம்பு, சீரகம் இவ்வளோதாங்க போட்டு தாளிச்சிக்கலாம். சோம்பு நல்லா வெடிக்கணும். வெடித்ததும் நாம் தாளிக்க போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக வெங்காயம், பெரிய வெங்காயம் கீறி வச்சுருக்கிறேன். அரைக்கிறதுக்கு நாம் சின்ன வெங்காயம் போட்டுட்டோம். இது நல்லா வணங்கணும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வரணும். இப்போ டக்கை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதில் இஞ்சி பூண்டு, சின்ன வெங்காயம், கிராம்பு, ஏலக்காய் போட்டு ஆல்ரெடி அரைச்சிட்டோம். இதிலிருந்து ஒரு 3 to 4 ஸ்பூன் போடலாம், ஏன்னா இது ஒரு 1/2 கிலோ இருக்கும். அதுக்கு ஒரு 4 ஸ்பூன் இது தேவைப்படும். 1 2 3 4. இப்போ இது நல்லா பச்சை வாசனை போக நல்லா வணக்கிடணும். அந்த கிராம்பு, ஏலக்காய், இஞ்சி பூண்டு, சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்ந்து வாசனையே அப்படியே ரம்மியமாக இருக்குது. இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வணங்கிருச்சு. அதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்ச வாத்தை கொட்டிடலாம். இப்போ இதை நல்லா கிளறி விடணுங்க. வாத்து நல்லா எண்ணெய் கக்கி வரும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சு இந்த தக்காளி மசாலா போடணும். இப்போது இதுக்கு தேவையான உப்பு போட்டு ஒரு ஸ்பூன் கிட்ட போட்டிருப்பாங்க. நல்லா கிளறி விடணும். இது நல்லா வணங்கி கொஞ்சம் அப்படியே எண்ணெய் கக்கி வரணும். அப்போ தான் மசாலா போடணும். எந்த நான்வெஜ்ஜாக இருந்தாலும் நல்லா வதக்கி விடணும். அப்புறம் தான் நம்மளுக்கு தேவையான மசாலா போடணும். அப்போ தான் அந்த நான்வெஜ் டேஸ்ட் கொடுக்கும், அந்த கவிச்சி அடைக்காது. வாத்து எல்லாருமே கவிச்சின்னு பயப்படுவாங்க. ஆனால் நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சீங்கன்னா கவிச்சிங்கிறது சுத்தமாக இருக்காது. ரொம்ப நார்மலாக நாட்டுக்கோழி டேஸ்ட்டில் தான் இருக்கும். இப்போ பாருங்கள், இதுவே தண்ணி விடுது, எண்ணெய் விடுது, தெரியுதுங்களா? சைடில் இன்னும் கொஞ்சம் நல்லா எண்ணெய் விட்டு இன்னும் கொஞ்சம் முருகலாகும். அதுக்கப்புறம் மசாலா போடலாம். இப்போது நல்லா இதாக சைடில் எண்ணெய் கக்கி கொஞ்சம் நல்லா வணங்கிருச்சு. பாருங்கள், கலரும் மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த அரைச்சி வச்ச விழுது இருக்குல்ல, தக்காளி, தேங்காய், நம்மளோட ஸ்பெஷல் மல்லிப்பொடி, அந்த பேஸ்ட்டு கொஞ்சம் ஊற்றிடலாம். இப்போ இதை நல்லா கிளறி விட்டு உப்பு பார்த்து ஒரு 10 to 12 விசில் விடணுங்க. ஒரு 7 விசில் ஹையில் விட்டுட்டு ஒரு 2 விசில் சிம்மிலே விடலாம். இப்போ இது காரத்துக்கு 2 பச்சை மிளகா மட்டும்தான் தாளிக்க போட்டிருக்கோம், வேறு எதுவும் போடல. அதனால் ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட மிளகாய் பொடி, இதுவும் நாமளே வீட்டில் தயார் செஞ்ச மிளகாய் பொடி. அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்ட பெப்பர், இதுவும் நம்ம வீட்டிலேயே தயார் செஞ்ச பெப்பர் பொடி. இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். தண்ணி பத்தாது, பாருங்கள் கொஞ்சமாக இருக்குது. 10 விசில் விடுறப்ப இன்னும் கொஞ்சம் வேணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம்.
இப்போது இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி கிளறி விட்டு மூடி வச்சு விசில் விட்டுற வேண்டியதுதான். நான் ஒரு டைம் தான் உப்பு போட்டேன். உப்பு கரெக்டாக இருக்குன்னு அம்மா சொல்லிட்டாங்க. நான் தான் நான்வெஜ் மார்கழி மாதம் சாப்பிட மாட்டேன். இப்போ இதை மூடி விசில் விடலாம். தண்ணி நிறையா இருக்குதுன்னு நினைக்காதீங்க. இது 10-12 விசில் விடுறப்போ இந்த தண்ணி சுண்டி நல்லா கிரேவி பதத்துக்கு வந்துடும். இப்போ விசில் அடங்கிருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. வாவ், பார்த்தீங்களா எண்ணெய் கக்கி எப்படி வந்திருக்குது. இதுக்கு நம்ம கொஞ்சம் தான் எண்ணெய் விட்டோம். கலரும் பாருங்கள், கலர்ஃபுல். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு உணவு. ஹை ப்ரோட்டீன், ஹை எனர்ஜி.